சார் வணக்கம். வணக்கம். கரூர் துயரம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போ ஒரு ட்விட்டர் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு நான் பார்க்குறேன். அது உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க சார். கரூர் துயரம் குறித்து மாண்புமை உயர்நீதிமன்றம் கூறியுள்ள கருத்துக்கள், வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருகிறது அப்படின்னு தொடங்கி நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காங்களோ, இந்த மாதிரியான அதிகப்படியான கூட்டம் ஒரு இடத்துல கூடுகிற போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணுவோம். அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே முன்னோடியா இருக்கும். இப்போ இங்க நடந்திருக்கக்கூடிய இந்த உயிரிழப்புகள் அப்படின்றது ரொம்பவே என்னை பாதிக்குது. இது இன்னொரு முறை நடந்துடக்கூடாதுங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில எல்லாருமே சொல்லுங்க, உங்ககிட்ட கருத்து இருக்கா, எப்படி நம்ம பண்ணலான்றதை எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம அதை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம்தாங்க. அதாவது ஆட்சியில் இருப்பவர்கள் அவங்க செய்கிற தவறுகள் அல்லது அரசுக்கு வழிகாட்டுதலா நீதிமன்றங்கள் கொடுக்குற அறிவுறுத்தல்கள், ஆணைகளை அப்படியே ஏற்று செயல்படுவது தான் சிறந்த நிர்வாகத்துக்கு. அதானே, எல்லாமே ஈக்குவல் பவர் இருக்கு. நீதிமன்றங்கள் நிர்வாகம், அதாவது ஆட்சி நிர்வாகம் தப்பு பண்ணா நீதிமன்றத்துக்கு தான் ஒரு சாதாரண குடிமகன் போவான், யாரா பாதிக்கப்பட்டவங்க. அப்போ அது சொல்றத சரி பண்ணணும், அதை ஏற்று நடக்கணும். அதான் அரசியல் சாசன நெறிமுறைப்படி அரசாங்கம் நடத்துகிற ஒரு வழிமுறை. அது ரொம்ப நல்ல விஷயம், நான் வரவேற்கிறேன். ஆனால் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சின்ன டவுட்டு, எல்லா விஷயத்துலேயும் ஹைகோர்ட்டு சொல்கிறத நீதிமன்றங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்குவாங்களா அப்படின்றது தான். இப்போ அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் வன்முறைக்கு ஆளானாங்க, அண்ணா நகர் காவல் நிலையத்தில். அதை விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐ கொடுக்கணும்னோ விசாரிக்கணும்னு சொல்லியோ உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு, அதை சிபிஐயோ வேற யாரோ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாண்பு, இந்த வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ஹைகோர்ட்டு சொன்னது ஏன் தெரியாமல் போச்சுன்னு தெரியல. அதே போல் இப்போ இந்த மணசநல்லூரில் கதிரவன் திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான அவங்க குடும்பத்தும் நடத்துகிற அந்த ஹாஸ்பிட்டலில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களின் கிட்னிகள் உறுப்பு விற்பனைக்கு எடுக்கப்பட்டு ரொம்ப கொள்ளை விலைக்கு மற்றவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக அது ஒரு வறுமையை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களிடம் அடித்த கிட்னி கொள்ளைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ இது காவல்துறையும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதனால் வழக்கு தொடரப்பட்டு மதுரை பெஞ்சில் நீதிமன்றம் அதனுடைய மரபுக்கு ஏற்றாற்போல் இது விசாரிக்கணும், இதை பற்றி ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஐஜி லெவல் ஆஃபீஸரை இப்போ எப்படி இந்த கரூருக்கு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ இதை ஏற்றுக்கிட்டு இதை நான் நீதிமன்ற தீர்ப்பை நான் ரொம்ப இது பண்ணுறேன், மதிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிற முதலமைச்சர் அந்த தீர்ப்பை என்ன பண்ணார், அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு போயிருக்கு. அப்போ தான் நமக்கு சந்தேகம் வருது. ஆளை சொல்லு ரூலை சொல்கிறேன் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்லுவாங்க. அதுபோல் தீர்ப்புகள் எல்லாவற்றையும் ஆட்சியாளர்கள் ஏற்பதில்லை, அதை மதிப்பதில்லை. அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறத, அவங்க கட்சி சம்பந்தப்படாத தீர்ப்புகளை மட்டும் உடனடியாக ஏற்று நடக்கிறதுன்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இனிமேலாவது முதலமைச்சர் அது எந்த கட்சிக்காரன், ஆளுங்கட்சிக்காரனா சொந்தக்காரனா யாராக இருந்தாலும் நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்தா, இப்போ கரூரில் எப்படி அதை ரொம்ப புனிதத்தோடு பார்த்து அதை நான் அமுல்படுத்துவேன்னு சொல்கிறாரோ, இதே கடமை உணர்வோடு இதே புனிதத்தோடு நீதிமன்றம் கொடுக்குற எல்லா தீர்ப்புகளும் ஏற்க வேண்டுமே தவிர, சிலவற்றை ஏற்பது பலவற்றைக்கு மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை ஸ்டே பண்ணுவது, இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்குது. அதனால் சட்டத்தை மதிக்கணும் ஒரு ஆட்சியாளர் என்பதில் ரெண்டு கருத்து இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு கரூர்லேருந்து ஒரு போலீஸ் டீம் கிளம்பி பனையூருக்கு வராங்க. விஜய் பயன்படுத்தி அந்த பிரச்சார வாகனத்தை சீஸ் பண்ணுறதுக்காக வர்றதா ஒரு செய்தி வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, விஜயையும் அவருடைய கட்சியையும் இந்த கோர கரூர் டிராஜடி என்ற ஒரு சம்பவத்தை வச்சு முடக்கிவிட வேண்டும் என்று ஆளும் கட்சி அதாவது ரொம்ப முயற்சிகளை பண்ணுதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கொலைகள் நடந்திருக்கு, பாலியல் வன்முறைகள் நடந்திருக்கு, கள்ளச்சாராய சாவுகள் நடந்திருக்குது. அதிலெல்லாம் தீவிரம் காட்டாத, அதுக்காக இதில் காட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல,
ஆனா, ஒரு கட்சி அதனுடைய பரப்புரையில ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, துயரம். அதுக்கு வந்து என்னெல்லாம் போய் எங்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு அவங்க ஆட்களே பல இடங்கள்ல பொதுநல வழக்கு போடுறாங்க. அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களே வந்து இவரை கைது பண்ணுங்க, இவர் பேரை எஃப்ஐஆர்ல போடுங்கன்றாங்க. இவங்க ஒரு ஆணையம் போட்டாங்க. ஒரு நபர் ஆணையம். அது விசாரணை நடத்திட்டு இருக்கு. அதுக்கு மேல கட்சி எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவரு ஒரு விளக்க உரை குடுக்குறாரு. அப்புறம் அதிகாரிகளை இதுல இன்வால்வ் பண்றாங்க. ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் மூத்த அதிகாரிகள உட்கார வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. அப்போ எல்லா முயற்சியும் அந்த ட்ராஜடிய எப்படி நம்ம வந்து எதிர்கொள்வது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த இறந்த குடும்பங்களுக்கு என்ன செய்வது என்பதுல நம்ம கவனத்தை செலுத்தணுமே தவிர, அதுல சம்பந்தப்பட்ட அந்த கட்சியிலே வந்து அதன் தலைவர்களையும் வேட்டையாடுவது, அவங்கள வந்து கைது செய்வது, அப்படில போய் நம்ம பண்ணோம்னு சொன்னா, மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்ல சார், இதுல உதாரணத்துக்கு சட்டத்தின் அடிப்படையில ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த பேருந்து விஷயமா இருக்கட்டும், இல்ல ஒரு நபர் கைது செய்யப்படுறதா இருக்கட்டும், நீதிமன்ற வழிகாட்டுதல் படி சட்டத்தின் அடிப்படையில நடவடிக்கை எடுக்கப்படுது. அந்த சம்பந்தப்பட்டவர் ஒரு பெரிய நடிகராக இருக்காரு, இல்ல நடிகருடைய கட்சியை சேர்ந்தவரா இருக்காருன்றதுக்காக அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமா? நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? அப்படிலாம் யாருமே சொல்லங்க. யாருமே சொல்ல. எல்லோரும் சட்டத்தின் முன் சமம் தான். அது அது வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்த எந்த பொறுப்புல பதவியில இருந்தாலும் சரி, அதுல வந்து நமக்கு ஒன்றும் கருத்து ஆனா சட்டத்தின்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுல தான் சிக்கல் வருது. இப்போ அந்த பிரச்சார வேன்ல ஹிட் அண்ட் ரன்னு ஒரு வீடியோ, அது எதுக்காக அது வந்தது கோர்ட்ல, எந்த வழக்குல அது வந்து வந்ததுன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு வழக்கு அங்க வரல. திடீர்னு நீதிமன்றத்துல ஒரு காணொளியை போட்டு அதை பார்க்குறாங்க. அந்த காணொளி எதுக்காக அது போடப்பட்டதுன்றது தெரியாது. அதில் வந்து ஹிட் அண்ட் ரன்ல ஏன் வந்து இதை புக் பண்ணல, 2 பேர் வந்து விழுந்திருக்காங்களே அப்படின்லாம் நீதியரசர் அவர்கள் சொல்கிறாங்க. உடனே வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க கரூர்லேருந்து ஒரு டீம் கிளம்பி அந்த வாகனத்தை சீஸ் பண்ண போகிறாங்கன்னு. நான் அந்த தீர்ப்பை இன்னைக்கு காலையில் பத்திரிகையெல்லாம் படித்தேன். அதாவது அதே போல சில வழக்கறிஞர்கள் அதை பற்றி வியாக்கியானம் பண்ணதையும் கேட்டேன். அதாவது ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொன்னா, அந்த சம்பவம் நடந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் காயம் அடைஞ்சவங்க அல்லது படுகாயம் அடைஞ்சவங்க ஃபர்ஸ்ட் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதான் சட்டம். நீங்க சட்டப்படின்னு சொல்றது சில வழக்குகள்ல இல்ல சில விஷயங்கள்ல நீதிமன்றம் தானாக முன் வந்து அதெல்லாம் எடுத்து விசாரிப்பாங்க இல்லையா? சரிங்க, தானாக முன் வந்து எடுத்து விசாரிக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சூமோட்டோல பண்ணலாம். ஆனா இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த வாலிபர்கள் அவங்க தான் வேகமா வராங்க. ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வண்டியில வந்து மோதி கீழே விழறாங்க. அப்புறம் சுதாரிச்சுட்டு அவங்க எழுந்துக்கிட்டு அவங்க போறாங்க. இல்ல விழுற வரையும் தான் அந்த வீடியோ இருக்கு. அவங்க இடிச்சு விழுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது யாருக்கும் இல்ல யாருக்கும் எந்த காயம் இல்லை. அவங்க திரும்பவும் தொடர்ந்து பயணிக்கிறாங்க அந்த பஸ்ஸை. அவங்க வந்து அவங்கெல்லாம் அந்த கட்சியை சார்ந்தவங்க. அவங்க தலைவரை பின்தொடர்றாங்கன்னு வச்சுங்களேன். சரி, அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இல்ல நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த இளைஞர்கள் வந்து எங்க தப்பு தான், நாங்க தான் வந்து கூட பின்னால போயிட்டு வேகமா மோதிட்டோம், அவங்க தப்பு ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு எந்த காயமும் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்னுடைய ஃப்ளோ நின்றுடும். அடுத்தது ஒரு வண்டி வாகனம் வந்து ஓடுதுன்னு சொன்னா ஓட்டுநர் தான் அதுக்கு பொறுப்பு. ஆக்சிடென்ட் ஆனாலும் யாராவது காயம் அடைஞ்சாலும் அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் கூட பொறுப்பா? எந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்றேன் அந்த நீதியரசர் சொன்னதுல, இது வந்து சட்டப்பூர்வமா இல்லாத மாதிரி எனக்கு படுது. நான் ஐ எம் ஏ லேமேன், ஐ எம் நாட் ஏ அட்வொகேட், சட்டம் படித்தவன் இல்லை. ஆனால் ஒரு சாதாரண மனிதன்ற முறையில் சரி, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்களுக்கு காயம் இல்லை, இருந்தாலும் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கணுன்றார் நீதியரசர் ஹிட் அண்ட் ரன் கேஸில். ஓகே, எடுக்கட்டும். ஆனால் யார் மேலே கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க? கம்ப்ளைண்ட் வந்து இந்த டிரைவர் மேலே தானே எடுக்கணும். வண்டி யார் இயக்குனார்களோ அவங்க மேலே தானே எடுக்கணும். பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு வந்த தலைவர் மேலே எடுக்கணுன்றது அது என்னவோ ரொம்ப ஒரு ஒன் சைடடாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் கேட்டதால சொல்கிறேன். இதே வழக்குகள் 7 வழக்குகள் நேற்று விசாரணைக்கு வந்தன. பல வழக்குகளை மிக நேர்த்தியாக
மதுரை அமர்வில் இதே ஹைகோர்ட்டில் 2 பேர் அமர்வில் அவங்க நல்லா நேர்த்தியாக நடுநிலை பிறழாமல் யாருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ஒரு பகுப்பாய்வு பண்ணி டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஆல் கன்சர்ன் இதில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குதுன்றது அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. 2வது வந்து அரசுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் கம்மிங்ஸு, அரசாங்கம் எப்படி வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து அனுமதிச்சுது, இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அரசாங்கத்துக்கு தான் எல்லாரையும் விட கூடுதல் பொறுப்பு மக்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதே போல் தாவேகா கட்சியினர் கிட்ட இருக்க ஷார்ட் கம்மிங்ஸு, அவங்க ஆர்கனைஸ் பண்ணதில் சில ஏற்பாடுகள் குறைவு, இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. போதிய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, ரொம்ப நாளாக அவர் லேட் பண்ணி வந்தார். ஆக்சுவலாக இந்த விபத்துக்கே காரணம் நான் அரசாங்கம் சொல்கிறது என்னென்னா, அதாவது அவர் 4 மணி நேரம் தாமதமாக வந்தார். அந்த 4 மணி நேரம் தாமதமாக வந்ததுக்கு உள்நோக்கம் இருக்குது, கூட்டம் சேரணுன்றதுக்காக அவர் வந்தாருனாங்க. ஆனால் நேற்று மதுரையில் அந்த உயர்நீதிமன்ற விசாரணையில் ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. என்னன்னு சொன்னால், காவல்துறைக்கிட்டே கேட்டாங்க, நீங்கள் என்ன பர்மிஷன் கொடுத்தீங்க அவருக்குன்னு. இன்னைக்கு நேற்று அப்பாவு கூட, நம்ம சபாநாயகர் அப்பாவு கூட 12 மணிக்கு மீட்டிங் போடுறவங்களுக்கு எதுக்குடா ஃபோக்கஸ் லைட்டு, எதுக்குடா ஜென்ரேட்டர்லாம், ஏதோ சதி திட்டம் இருந்திருக்குதுன்னெலாம் பேசுகிறாங்க. ஓகே, அதை நம்ம அது அவர் கருத்து அது. ஆனால் போலீஸ் வந்து என்ன கொடுத்துருக்குதுன்னா, நீதிமன்றத்தில் அவருக்கு பேசுறதுக்கு டைம் வந்து மாலை 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரையில், அதுக்கு இடையில தான் அவர் அதை பேசணும்னு கொடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சா, விஜய் தாமதமாக வரல, 10 மணிக்கு மேலே வந்திருந்தாருன்னா தான் தாமதம். அவருக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் வேலுசாமிபுரம், நேரம் வந்து மாலை 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ள. அவர் 7:30க்கெல்லாம் அங்கே வந்துட்டார், அந்த இடத்துக்கு வந்துட்டார். 8 மணிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு, 8:30 8:15க்கு முடிச்சிட்டாரு. அப்போ 3லேருந்து 10 மணி நேரத்துக்குள்ள எனி டைம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ இந்த ஓல் பேசிஸ் அடிபட்டுச்சு. தாமதமாக வந்தார், வேண்டுமென்றே காக்க வைத்தார், கூட்டம் சேரணும்னு சொல்லி. இது வந்து ஒரு பார்ட் நீங்க சொல்றது. இன்னொரு பக்கம் தாவேகாவோட அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்ஸ்ல 12:30 மணிக்கு விஜய் அங்க வருவதா குறிப்பிடுறாங்க. ஏங்க அதை பார்த்துட்டு வந்தவங்க அங்க நிக்கிறாங்க இல்லையா? அதாவது நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட்ல போலீஸ் பர்மிஷன் எப்போ கொடுத்துருக்குது அதை தான் நீங்க பார்க்கணும். போலீஸ் எங்க இப்போ தாவேகா ட்விட்டர் ஹேண்டல்ல வந்து பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டான அளவில் விஜய் பேசுவார்னு போட்டா அதை எடுத்துக்குவீங்களா? இல்ல எங்க மக்கள் வந்தாலும் தப்பு தானே? இல்ல எங்க வந்து அனுமதிச்சிருக்குது போலீஸ், அதை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். நமக்கு தேவை அரசு எங்க அனுமதிச்சிருக்குது, அந்த இடத்துக்கு அவர் எப்போ வந்தாரு, அந்த நேரத்தில் வந்தாரா இல்லையா என்றுதான். ஸோ விசாரணைகள் நடக்கட்டும். இப்போ தாவேகா வந்து இதை இதோட விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கல. அடுத்த கட்டமா எப்படி போகும் நீங்க பாக்குறீங்க? அடுத்த கட்டம் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. இதுல கூட மதுரை கோர்ட் வந்துங்க நெகட்டிவா எதுவும் சொல்ல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்பதான் தொடங்கி இருக்கு, ஆரம்ப கட்டம் தான் விசாரணை தொடங்கி இருக்கு. அதுல ஏதாவது பயஸ் இல்லை ஏதாவது உங்களை வந்து கார்னர் பண்ற மாதிரி ஒருதலை பட்சமா நடுநிலை இல்லாம விசாரணை போகுதுன்னு சொன்னா நீங்க வாங்க எங்க கிட்ட, அப்ப நம்ம வந்து இது பண்ணலாம். இப்பதானே தொடங்கி இருக்குது, அதனால இப்போ நாங்க கொடுக்குமா. 2வது கவர்மெண்ட் வந்து ஸ்டிஃபா அப்போஸ் பண்றாங்க. 2ஐயும் அப்போஸ் பண்ணாங்க. அதாவது முன்ஜாமீன் நிர்மல்குமாருக்கும் புசி ஆனந்த் பொதுச் செயலாளருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க. அதே போல் வந்து இந்த சிபிஐக்கு இந்த வழக்கை ஒப்படைக்கக்கூடாது என்பதையும் வந்து இவங்க வந்து இது பண்ணாங்க. இப்போ சிபிஐக்கு ஒப்படைக்காத கூடாதா என்பதை நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டோம், அல்லது ஒன்றிய அரசாங்கம் முடிவு பண்ணோம். இப்போ இவங்களுக்கு இருக்கிற பவர் மாதிரி ஒன்றிய அரசாங்கத்துக்கும் பவர் இருக்கு இல்லையா, மக்கள் ஒரு மாநிலத்தில் இது மாதிரி நடக்குது என்பது. அதனால அவங்களுக்கு விசேஷ பவர்லாம் இருக்கு. அது என்ன நடக்க போகுது நம்ம ஆக மொத்தம் விசாரணை என்பது எல்லா தரப்பு உண்மைகளையும் கண்டறியணும். ஒரு கட்சி ஒரு தலைவர் மேல குறை சொல்வதற்கும் குற்றம் சொல்வதற்கும் மட்டும் இந்த விசாரணையை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய இது விருப்பம். ஓகே, இப்போ விஜயினுடைய பிரச்சார பயணம் இருக்குல்ல, இன்னைக்கு சாட்டர்டே, கடந்த வாரம் இதே நேரத்தில் அவர் பிரச்சார பயணத்தில் இருக்காரு. 2 வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க.
இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு பார்க்குறீங்க? இதுவரையும் கரூருக்கு அவர் போகலை. கரூருக்கு போகாமல் அவர் போய் மக்களை சந்திக்கிறது முறையாக இருக்குமா? அவருடைய முன்னணி நிர்வாகிகள் இன்னும் வெளியில் வரல. எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இது ஒரு ராங்கான பர்செப்ஷன் தானே பப்ளிக் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. இல்லை அதாவதுங்க அனுபவமின்மை தாங்க. அந்த கட்சி வளரும் கட்சி, புதிய கட்சி. ஃபஸ்ட்டு சேலஞ்ச் இதுதான். அவங்க அரசியல் ரீதியாக அரசியல் களத்தில் சந்தித்திருக்கிற முதல் சவால். இப்போ இதை அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய சவால் வரும். தேர்தலுக்கு முன்னால் இன்னும் பெரிய பெரிய சவால்லாம் வரும். இப்போ முதல் சவால் கொஞ்சம் தடுமாறுறாங்க அவங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் மேலே தான் கேஸ் இருக்குது. பல பேர் பேசலாமா ஏன் பேச மாட்டேன்றாங்க? ஒன்று தலைவர் ஏதாவது கோச்சிக்குவார், நம்ம ஏதாவது பேசி ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட போகுதுன்ற பயம் இருக்கலாம். தலைவர் மனசில் என்ன இருக்குது அப்படி அது இதுங்க தான் ஒரு வீக்னஸ் அந்த அமைப்பில் பார்க்குறேன். நேற்று வாட்ஸ்அப் காலில் மாவட்ட செயலாளர்களை எல்லாம் முதல் முறையாக விஜயே பேசினார். புஷி ஆனந்த் இல்லாததாலன்றாங்க. புஷி ஆனந்த் இருக்கிறாரோ இல்லையோங்க, நீங்கள் தான் அந்த கட்சியின் தலைவர் விஜய். யூ ஷுட் ஹாவ் டைரக்ட் ஆக்சஸ் வித் ஈச் அண்ட் எவ்ரி செக்ரட்டரி, எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. அதனால் விஜய் இன்னும் கொஞ்சம் டைரக்டாக ஆக்சஸபிளாக இருக்கணும். அப்போ தான் அவருக்கு ஃபீட்பேக் ஃபீல்ட் லெவலில், கிரவுண்ட் லெவலில் கிடைக்கும். அதை அவங்க செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் 2 வாரம் அவங்களே ஒத்தி வச்சுட்டாங்க. ஆனால் நேற்று நீதிமன்றத்தில் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த எஸ்ஓபி நாங்கள் இந்த ரேலி இந்த பரப்புரைகளை பற்றி எல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை இறுதி செய்ய எல்லாரையும் கேட்டு, முதல்வர் கூட சொல்லியிருக்காருல, ஆல் கன்சர்ன்ட் ஆல் பார்ட்டிஸ், இதில் சம்மந்தப்படுற எல்லாரையும் கேட்டு நாங்கள் இறுதி செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவரையில் புதுசாக யாருக்கும் பர்மிஷன் இல்லை. இப்போ எடப்பாடிக்கு ஏற்கனவே கொடுத்த பர்மிஷன் அது அவர் போயிட்டுருக்காரு, அது வேற விஷயம். இனிமேல் யாருக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் கொடுக்க மாட்டான்னு இருக்காங்க. அதனால் நிச்சயமாக தாவேக்காவுக்கும் ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 2 வாரம் கழித்து அவங்க திரும்ப தொடங்க வேண்டிய அவசியம் இருக்கும். நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி நியாயமான கேள்வி. கரூருக்கு போயிட்டு அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு நேரடியாக ஆறுதல் தேற்றுதல் பண்ணாமல் இனி அடுத்த வேலைக்கு விஜய் போகிறதுன்றது நியாயமாக இருக்காது, தர்மமாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். பி ஆனஸ்ட். அதனால் ஃபஸ்ட்டு அவர் கரூருக்கு போகணும். கரூருக்கு போகிறதுக்கு அவர் ஏன் போலீஸை கேட்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. நீதிமன்றத்துக்கு போகிறாங்களே, நீதிமன்றத்துக்கு கூட போக தேவையில்ல. அவர் ஒரு சின்ன டீமாக, பெரிய டீமாக இல்லாமல் சின்ன டீம், அவருடைய வழக்கமான அவருக்கு தான் ஒய்பிரிவு பாதிப்பு இருக்க, அவர் நேராக போகலாம். அப்போ காவல்துறை அனுமதிக்கலைன்னா, தடுத்தார்கள், தடங்களை ஏற்படுத்தினாங்கன்னா, நீங்கள் வரக்கூடாது கரூர் மாவட்டத்துக்குள்ள, பொது அமைதி. ஏன்னா சில பேரெல்லாம் மாநில அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர்கள் தடை பண்ணுவாங்க, இந்த மாவட்டத்தில் நுழையக்கூடாது, நீங்கள் நுழைஞ்சா பொது அமைதி கெட்டுரும், மக்களுக்கு இதாகிடும்ன்ட்டு. அப்படி ஏதாவது தடுத்தார்கள் என்றால் அப்போ தான் கோர்ட்டுக்கு போகணும். இப்போ அவர் தமிழ்நாட்டில் ஒரு குடிமகன்க, இந்தியாவில் குடிமகன்க, ஈ கேன் கோ எனிவேர், அவர் நினச்ச மாதிரி போகலாம், ஃப்ரீ சிட்டிசன். அப்போ கோர்ட்டுக்கு ஏன் போகணும், போலீஸுக்கு ஏன் கேட்கணும்? ஈ ஹிம்செல்ஃப் இஸ் ஹேவிங் ஏ ஒய் செக்யூரிட்டி. அதனால் எனக்கு என்னவோ விஜயை யாரோ ராங்காக கைட் பண்ணுறாங்களா, லீகலாவோ அல்லது பொலிட்டிக்கலாவோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. அவர் நிச்சயமாக நிறைய பேர்கிட்ட கேட்கணும். ஒரு ஒப்பீனியனோட நிற்கக்கூடாது, செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன்லாம் வாங்கணும். ஆனால் இந்த இது ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். அந்த மறைந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அந்த மறைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல், இரங்கல் தெரிவிக்காமல், அனுதாபத்தை தெரிவிக்காமல் அடுத்து கட்சி வேலைகள், தேர்தல் பரப்புரைன்னு போகிறது தர்மம் இல்லை, நியாயம் இல்லை. அதை விஜய் செய்யக்கூடாதுன்றது நான் என்னுடைய விருப்பம். அது ஒன்று. அதுக்கு அவர் என்ன பண்ணோன்னா, போலீஸ் பர்மிட் பண்ணல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் போங்க, போலீஸ் உங்களை தடுத்தா மக்கள் பார்த்துக்குவாங்க. மக்கள் மத்தியில் அவர் அனுதாபம் தெரிவிக்கிறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க. இது என்ன நியாயம்னு கேட்கணும். ஏன்னா இறந்தது பாதிச்சதெல்லாம் அந்த கட்சிக்காரங்க. அதனால் ஐ திங்க் அவருக்கு கொஞ்சம் இந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷன் தான், சவாலான ஒரு விஷயந்தான்.
இதை கொஞ்சம் டெப்டாக ஹேண்டில் பண்ணி அவர் இதை ஹேண்டில் பண்ணார்னா நிச்சயமாக கவர்மெண்ட் வந்து அது சிக்கல்ல மாட்டோம். அதுக்கு வேற வழி இல்லாமல் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். மாநில காவல்துறைக்கு அவங்களெல்லாம் சந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டோமே. லெட் த கவர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பேன் விஜய் ஃப்ரம் விசிட்டிங் கரூர். அது நடந்தா ஜனங்க பார்ப்பாங்கல்ல. இன்னையே ஒரு ஆள் வந்து ஓடிட்டான்றாங்க, அப்புறம் அந்த ஆள் வந்தா வரக்கூடாதுன்றாங்க. அப்போ த கேம் இஸ் வில் பி எக்ஸ்போஸ்டு. அதனால வந்து விஜய் வந்து போனோம், டிலே பண்ணக்கூடாது. நிச்சயமாக அவருக்கு அதுக்கான இதை அதுக்காக பெரிய படைகள் எல்லாம் திரட்டின் பரப்புரை பண்ண போல. துக்கம் எப்படி யாருக்கும் தெரியாம போனாரு. நம்ம மடப்புறம் அஜித் குமார் அவங்க வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கு மேல போனாரு. 1-2 பேர் தான் இருந்தாங்க. அப்படி போனோன்றேன் நான். அப்படி போயிட்டு நீங்க பாருங்க, உங்களை அலோவ் பண்ணல, உங்களை தடுக்கிறாங்கன்னு சொன்னா அது ஜனங்க பார்த்துக்குவாங்க. ஏன்னா பீப்புள் ஆர் த பெஸ்ட் ஜட்ஜஸ். கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜை விட மக்கள் மன்றம் பெரிது, நீதிமன்றத்தை விட மக்கள் மன்றம் பெரிது. அதுதான் நீங்க நம்பணும். அந்த மன்றத்துக்கு முன்னால நீங்க நிரபராதி, நீங்க தவறு பண்ணல, நீங்க வந்து மனிதனே மிக்கவர் அப்படின்றத வந்து இரக்கம் இல்லாதவர், அவர் வந்து கருணையே இல்லாதவர், கல்லெஞ்சிக்காரர்னு இப்போ ஒரு பிக்சரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது உண்மை இல்லை. நமக்கும் தெரியும் விஜய் எவ்வளவு வந்து மனிதாபிமானி, மற்றவர்கள் துன்பப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அப்ப அது வந்து யூ ஷுட் நாட் பி மனதளவில் நீங்க நல்லவனா இருந்தா போதாது, வெளிப்புற தோற்றத்திலையும் நல்லவன் போல் தெரிய வேணும். அப்பியர்ஸ் டு பி குட், மனசுல நான் நல்லவன் அப்படின்னு இருந்து யாருக்கு தெரியும்? அதனால நீங்க விஜயை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அன்பான அப்பீல், வேண்டுகோள், அட்வைஸ் என்ன ஒன்னா எடுத்துங்க. விஜய் should visit immediately without any delay Karur, meet the victims' families and offer his condolences. அதை தடுத்தாங்கன்னா அப்புறம் தான் அரசியல் வந்துடும். அதனால அது வந்து இங்க போகாத வரைக்கும் சொல்லிட்டு தானே இருப்பாங்க. பார்த்தீங்களா அவர் போல, பார்த்தீங்களா காணொளி தான் போட்டாரு, அதுல வருத்தம் தெரிவிக்கல பாருங்க, மன்னிப்பு தெரிவிக்கல. 4.25 நிமிஷத்துல என்னதான் செய்ய முடியும்? அதனால அவருக்கு வந்து அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேன், அன்னைக்கு அவரு தங்காததுக்கு காரணம் அந்த சம்பவம் நடக்கும்போது எந்த அசம்பாவிதமும் திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் இந்த ஆளாவது இவ்வளோ ஆச்சு, அப்ப கூட போல பாருங்க, திரும்பி வந்து ஆஸ்பத்திரியில போஸ்ட் கொடுக்குறாரியா? இந்த வாய் அப்படியும் பேசும். நம்ம மக்கள் இருக்காங்களே, இப்படி பேசினா அப்படி சொல்லுவாங்க, அப்படி போனா இப்படி சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கு அவர் வந்து அந்த இடத்த விட்டு வந்தது கரெக்டான ஸ்டாண்டு, ப்ராக்டிக்கலான ஸ்டாண்டு. அவர் மனசு, அவர் வருத்தம், இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த சம்பவம் நடந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. போதும் இந்த கேப். நீங்க நிச்சயமாக கரூருக்கு போனோம். யாராவது தடுத்தாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் கோர்ட் இருக்குது, மக்கள் மன்றம் இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதுதான் அவருடைய அடுத்த கட்ட பிளானா இருக்கணும். இதெல்லாம் பண்ணாம திருப்பி பரப்புரைன்னு போறது அது வந்து தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸை கிளப்போம் தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியுடைய பரப்புரை கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. அவர் இந்த கரூர் சம்பவத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்கு பிறகு தருமபுரியில் நடந்த கூட்டத்தில் தாவேகா தொண்டர்கள் சிலர் கொடியோடு போனதாகவும் ஒரு நிர்வாகி பேனர் வச்சே வரவேற்றதாகவும் சொல்றாங்க. தாவேகாவினர் எல்லாம் எடப்பாடி ஆதரவாளர்களாக மாறுறாங்க அப்படின்னு. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது அரசியல்ல எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாங்க. நான் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த நிகழ்ச்சி, நீங்க சொல்ற அந்த நிகழ்ச்சி என்பது அது ஒரு லோக்கலைஸ்டு ஃபேக்டர், லோக்கலைஸ்டு ரியாக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடியை பொறுத்தவரையில் நான் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். ஒரு கட்டத்தில் அவர் 2 நாளைக்கு முன்னாலேயோ 1 நாளைக்கு முன்னாலேயோ பேசினார், அரசாங்கத்தை வந்து அவர் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், சட்டம் ஒழுங்கு அரசாங்கத்து கையில் தான் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் இஸ் நாட் கிவிங் க்ளீன் சிட் டு விஜய். நம்ம கட்சி நடத்துகிறோன்னு சொன்ன நிகழ்ச்சி, இந்த கட்சி தலைமை, கட்சி நிர்வாகிகள்லாம் பொறுப்பேற்றுக்கணும், அதில் கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சு அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொன்னார்னா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய இந்த பயணத்துக்கு ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, இதுக்கு காரணம்
கரூரில் நடந்தது தான். உடனே அரசாங்கம் தன் நிலையை மாற்றிருக்கு. இதை இவங்க முன்னாலே பண்ணியிருந்தாங்கன்னா கரூர் ட்ராஜடியே நடந்திருக்காது அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். அப்போ லோக்கலில் இருக்கிற தாவேக ஆட்களுக்கு ஒரு எல்லாரும் ஊர் கூடி ஏதோ கல் அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து நம்ம தலைவருக்கு ஆதரவாக பேசுகிறாரு, நம்மளுடைய நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு நியாயத்தை பேசுகிறாரு, ஆதரவான்னு கூட சொல்ல மாட்டான், நியாயத்தை பேசுகிறாரு, அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டி காட்டுறாரு அப்படின் போது நிச்சயமாக அவர்கிட்ட அவருக்கு மேலே ஒரு மரியாதை, ஒரு அன்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் அந்த லோக்கலைஸ் ஃபேக்டர் பேனர் வச்சது, கொடி எடுத்துகிட்டு போனது இருக்கலாம். ஆச்சா, அது இயற்கை தான். அதனால விஜய் ரசிகர்கள் எல்லாம் இல்லை விஜய் தொண்டர்கள் எல்லாம் அந்த பக்கம் சாயறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. இல்லை, அதாவது எது நடக்கக்கூடாது என்று திமுக பயந்து கொண்டு இருக்கிறதோ அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை நான் வந்து அது நடக்கும்னு நினைக்கல. ஏன்னா பாஜகவோடு இவர் எடப்பாடி அலையன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அரசியலில் போயிட்டு இருக்கும்போது விஜய் வில் நெவர் ஹாவ் எனி சார்ட் ஆஃப் அலையன்ஸ் வித் எடப்பாடி மைனஸ் பாஜக. அது சான்சஸ் இருக்குது. அதில் கூட நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. யார் முதலமைச்சர், எவ்வளோ சீட்டு போட்டி போகுது, ஏன்னா ஏற்கனவே பேசி தானே ஃபெயிலியர் ஆனது தானே இது. ஏடிஎம்கேவும் தாவேக்காவும் ரொம்ப இனிஷியலாகவே பேசி அதில் வந்து யாருக்கு முதல்வர் வேட்பாளர், யார் வந்து ஃபஸ்ட் ஆஃப் யார் 2.5 வருஷம், அப்புறம் வந்து எத்தனை தொகுதி 117 117 அதுக்கெல்லாம் ஏடிஎம்கே ஒத்துக்காதால் தான், தாவேக்காவும் அதை வந்து ஏற்றுக்காதால தான் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எடப்பாடி வந்து அவசரப்பட்டு அமித்ஷாவோட போய் அக்ரிமெண்ட் போட்டார். அவர் எடப்பாடி என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். இப்போ இனிஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னா ஈ ஷுட் ஹவ் கிவன் சம் டைம் டு ஹீல். அதை விட்டுட்டு அவர் டக்குன்னு போய் பிஜேபி பிடிச்சதும் பிஜேபி இப்போ விட மாட்டாங்க. இப்போ எடப்பாடியே விடணும்னு நினச்சா கூட பிஜேபி எடப்பாடியை விடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனாலயே அரசியல் ரீதியாக தேர்தலுக்கு முன்பு கூட்டணி எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. தாவேக்காங்கிற 3 எழுத்து, என்டிஏங்கிற 3 எழுத்து கூட்டணிக்குள்ள போகாதா? போகாது, கண்டிப்பாக போகாது. ஏன்னா ஆஃப்டர் ஆல் விஜய் இஸ் ஏ ஆனஸ்ட் பொலிட்டீஷியன். அவர் வந்து வெளியே ஒன்று பேசிட்டு பேக்கில் வந்து ஹேண்டில் பண்ணுற ஆள் கிடையாது. விஜயை பொறுத்தவரையில் கொள்கை எதிரி என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால் விஜய்க்கு வந்து காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்டுகள் அந்த மாதிரி ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதே தவிர எடப்பாடி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடி வந்தாருன்னா பிஜேபி விட்டுட்டு வந்தாருன்னு கூட பார்த்துங்களேன். வந்தாருன்னா கூட இந்த அணிக்கு யார் தலைமை, ஒரு உரையில் 2 கத்திகள் இருக்க முடியாது இல்லையா? அந்த சிக்கல் வரும். யார் முதலமைச்சர், எத்தனை தொகுதின்றதுல சிக்கல் வரும். அதனால வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம். இப்போ ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசினார். அதுக்கப்புறம் வந்து கேசி வேணுகோபால் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டிக்கு வந்தார், பார்த்தாரு, சென்றார். என்ன தகவல் கசியுதுன்னா 62 சீட்டு வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியில். அதாவது தாவேக்கா வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆஃபர் பண்ணியிருக்கு. அதே போல் அவங்களுடைய ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது. ஸோ இது 2 விஷயத்தோட கேரளாவில் வந்து 10 வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் இருக்குது காங்கிரஸ் முதல் முறையாக. அப்போ அங்கேயும் வந்து ஆதரவு என்பது, இப்போ டிஎம்கே ஆதரவு என்பது தமிழ்நாடு அதோட அல்ல பாண்டிச்சேரி அவ்வளோதான். பட் விஜயோட அவங்க டைப் போட்டாங்கன்னா அது வந்து கேரளா போன்ற ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பது கூட பயன்படும் போது காங்கிரஸ் வந்து பார்க்குறாங்க. இப்போ இந்தியா கூட்டணின்றது ஒன்றும் இல்லை, ஒரு முதன்மை பாத்திரத்தை திமுக பார்த்துட்ருக்கு. ஆனால் அதே நேரத்தில் திமுக வந்து பாஜகவோடு ரகசிய உறவு வைத்துக்கிட்டு வீலிங் நடத்திட்டு இருக்கிறது காங்கிரஸ் தலைமைக்கும் தெரியும். அது தெரியாமல் இல்லை. அதனால் வந்து இது எப்படி போய் முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் வந்து கூட்டணிக்கு வந்து தயாராக தான் இருக்கிறாருன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்காரு. அது கூட்டணி எப்படி எமர்ஜ் ஆகும். இப்போ சில கட்சிகள் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கிருஷ்ணசாமி உள்பட, அது மாதிரி ஹேமலதாலாம் ப்ளூ ஹாட் ப்ளூ கோல்டுன்னு பேசுகிறாங்க. இது மாதிரி பல சிறு கட்சிகள். நான் சொல்கிறது வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு சாலிட்
ஓட் பேங்க் இருக்கிற கட்சி போச்சுன்னா அது கேம் வந்து சேஞ்ச் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் வருங்காலத்தில் தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வாரம் ஆன பிறகும் விஜய் மீதான மக்களின் மரியாதை, செல்வாக்கு, ஆதரவு, சப்போர்ட்டு அதிகரித்து கொண்டிருக்கிறதே தான் தவிர, அவர் வந்து இவங்க என்னதான் டார் அடித்து கொலையாளி, அவர் தான் கிரிமினல், குற்றவாளி அப்படின்லாம் அடித்தா கூட அது ஒட்டலை விஜய் மேலே. மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். நன்றி சார். ஓகே.